ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நிவி டெய்லர். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஜாக்கெட்டில் எப்படி அளவெடுத்து நம்ம துணியில் மார்க் பண்ணி கட் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஜாக்கெட் ஃபுல்லுமே நம்ம ஒவ்வொன்றையும் அளந்து வெட்ட போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்கள் கிடைக்கும். வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், பக்கத்தில் ஆல் பட்டன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோ பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்கு போகலாம். நம்ம நிவி டெய்லர் சேனலில் நான் ஏற்கனவே நிறைய உங்களுக்கு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ, ப்ளவுஸை எப்படி அளக்கிறது, எப்படி நம்ம கட் பண்ணுறது, எப்படி தைக்கிறது நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன். அதே போல் இந்த வீடியோவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா நம்ம நேரடியாக ஒரு ப்ளவுஸை உங்களுக்கு அளந்து காமிச்சு அதவே துணியில் ஜாக்கெட் பிட்டு 1 மீட்டர் பிட்டு வச்சுருக்கேன். அதில் நம்ம எப்படி வெட்டுறோம் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். ப்ளவுஸோட சைஸ் என்ன, எப்படி நம்ம அதை கணக்கு பண்ணணும் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த ப்ளவுஸை எப்படி கட் பண்ணுறதுன்னு நான் கட் பண்ணி காமிக்கிறேன். அடுத்த வீடியோவில் இந்த ப்ளவுஸை நான் கட் பண்ணி வச்சதை எப்படி தைக்கிறது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். பொறுமையாக பாருங்கள். உங்களுக்கு கற்றுக்கணும்னு நினைக்கிற பட்சத்தில் நம்ம சேனலில் ஸ்கிப் பண்ணாமல் நம்ம கட்டிங் வீடியோ, ஸ்டிச்சிங் வீடியோ எல்லாம் பார்த்துக்கிட்டே அதே போல் நீங்கள் ட்ரை பண்ணி முயற்சி பண்ணி தச்சு பார்க்கையில் ரொம்பவே சூப்பராக வரும். நீங்களும் ஒரு நல்ல டெய்லர் ஆயிடலாம். அதுக்கு நான் 100% உறுதியாக நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு கமெண்ட்ஸ் அந்த மாதிரி வருது. நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸில் நல்ல விதமாக போடுறீங்க. அதாவது உங்கள் வீடியோ பார்த்து தான் நாங்கள் தைக்கிறோம், வருமானம் பார்க்குறோன்னு சொல்கிறீங்க. திரும்பவும் எனக்கு சொல்லிக்கிறேன், ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு தெரிஞ்சதை நம்ம சொல்லி கொடுப்போம். நம்மளுக்கு தையலுக்குன்னு போக முடியாதவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. ஏதாவது செஞ்சு நம்ம முன்னேறிட மாட்டோமான்னு நினைக்கிறவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம நிவி டெய்லர் சேனல் ரொம்பவே உதவியாக இருக்கும். இப்போ நம்ம எப்படி ஜாக்கெட்டை அளக்குறதுன்னு பார்ப்போம். ஒரு ஜாக்கெட்டை நம்ம அளவு எடுக்க போனோம் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணணும்னா, கொக்கியை கழட்டி விட்டுறணும். முன்பக்கம் கொக்கியை கழட்டிடுங்க. கழட்டிட்டு பின்பகுதியில் போட்டு தான் நம்ம அளவு எடுக்க போகிறோம். முன்பக்கம் கழட்டிடணும். அதே போல் நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்கும். நம்ம நிவி டெய்லர் சேனலை பார்த்து ஃபாலோ பண்ணி தைக்கிறவங்களுக்கு அந்த டவுட் இருக்காது. எல்லாத்தையும் குழப்பி எல்லாத்தையும் பார்க்குறீங்க பாருங்கள். இந்த மாதிரி பார்க்குறவங்களுக்கு இந்த பின்னகலமும் முன்னகலமும் உங்களுக்கு வேறு வேறு இருக்குது, இது குறையுதுன்னெலாம் டவுட்டில் கேட்குறீங்க. நம்ம மெத்தட் படி இப்படி தான் வரும். நீங்கள் போட்டு பாருங்கள், ஃபிட்டிங் ரொம்ப சூப்பராக இருக்கும். ப்ளவுஸு நான் 25 வருஷமாக இதே மெத்தடில் தான் தைச்சிக்கிட்டு இருக்கேன். எந்த ஃபால்ட்டும் வந்தது கிடையாது. இப்போ நம்ம பின்பக்கம் திருப்பிக்கிட்டு ப்ளவுஸோட சைஸ் என்ன அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ முன்பக்கம் கொக்கியை கழட்டியாச்சா, பின்பக்கம் திருப்பிட்டோம். திருப்பிட்டு கழுத்தை ஷேப்பாக நீங்கள் வச்சுக்கிறீங்க. பின்பக்கம் கழுத்தை ஷேப்பாக வச்சுக்கிறீங்க. ஷேப்னால் இதான். இப்படி அகட்டி இப்படியெல்லாம் வச்சுக்கக்கூடாது. அதுக்கு தான் நான் சொல்கிறேன். பாருங்கள், சரியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கை ஜாயின் பண்ணியிருக்கோம் பாருங்கள். பாருங்கள், கை ஜாயிண்ட்டும் நம்மளுக்கு ஆம்கோலும் கையும் ஜாயிண்ட் ஆகுது பாருங்கள். சைட் ஜாயிண்ட்டில் இந்த இடத்த சரியாக இழுத்துக்கோங்க. அதே போல் இந்த பக்கம் இந்த இடத்த சரியாக இழுத்துக்கிறோம். இப்படி இழுத்துக்கிறோம். கழுத்தோட ஷேப்பும் நமக்கு மாறக்கூடாது. இப்போ நம்ம இந்த இடத்த தான் அளக்க போகிறோம். இந்த கை ஜாயிண்ட், ஆம்கோல் ஜாயிண்ட் வருது பாருங்கள். இது வச்சு தான் பாடி அகலம் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். கொஞ்சம் இறக்கி கூட நீங்கள் வச்சிடக்கூடாது. ஏன்னா இங்கே தான் நமக்கு பாடி அகலம் அதிகமாக இருக்கும். போக போக குறைச்சி வரும். அதனால் சரியாக அந்த இடத்துல வச்சுக்கிடுவோம். என்ன அளவு வருதுன்னு பார்ப்போம். பாருங்கள், 19.5 வருது. 19.5 அப்படின்னா பின்பகுதியில் 19.5 வருது. நம்ம முன்பகுதிக்கும் பின்பகுதியில் வைக்கிற அளவே தான் நம்ம வைப்போம். நம்ம மெத்தட் படி அப்படி தான் வெட்டுவோம். ரொம்பவே சூப்பராக வரும். நீங்கள் எதுவே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ 19.5ல் 19.5 முன்பகுதிக்கு 19.5. இப்போ 2 19.5 சேர்த்திங்கன்னா என்ன அளவு வருது? 19 19 38. அரை இன்ச்சு சேர்த்தோமா இங்கே ஒரு அரை, முன்னாடி ஒரு அரை, அப்போ 1 இன்ச்சு. அப்போ 38 + 1 39 இன்ச்சு சைஸு ப்ளவுஸு. ஒவ்வொரு சைஸையும் நீங்கள் இப்படி தான் கண்டுபிடிக்கணும். முன்பக்கத்தை கொக்கியை கழட்டி விட்டுட்டு பின்பகுதியில் இதுதான் பாடியோட சைஸ், அதாவது ப்ளவுஸோட சைஸு. ப்ளவுஸ் சைஸ் நீங்கள் இப்படி தான் கண்டுபிடிக்கணும். கழுத்தை நல்லா ஷேப்பாக வச்சுக்கோங்க. இது போல் இப்படி இழுக்கக்கூடாது. இப்படி இழுக்கையில் நீங்கள் அளக்கையில் பாருங்கள் கூட வரும். அதனால தான் சொல்கிறேன், கழுத்தை அப்படி ஷேப்பாக வச்சுக்கிட்டு
சுருக்கம் இல்லாமல் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த இடத்த மெஷர் பண்ணி அளக்கிறப்ப நமக்கு என்ன வருதோ அதுதான் பாடி சுற்றளவு. பாடி அகலம் நம்ம சொல்லுவோம். இது வந்து சைஸு 19 வரையில் 39 இன்ச்சு ப்ளவுஸு. இந்த ப்ளவுஸோட சைஸ் என்ன? 39 இன்ச்சு சைஸ் ப்ளவுஸு. நம்ம 4 வகுத்தோன்னா நமக்கு அதுதான் பாடியோட கால் பாடியோட அகலம். அது வந்து நம்ம 2 மடித்து போட்டு தானே வெட்டுவோம். முழு சைஸு பின்பகுதியை ஃபுல்லும் நம்ம விரித்து வச்சு பார்த்துருக்கோம். நம்ம மடித்து போட்டு தான் வெட்டுவோங்கிறப்ப நம்ம இதை பாதியாக எடுத்துக்கணும். பாடி அகலம் வந்து 19 பாதி 9.25 வருதா? 9.25 எடுத்துக்கணும். 9.25ஓட நீங்கள் தையலுக்கு 1 இன்ச்சு சேர்த்துக்கலாம் அல்லது 1.5 இன்ச்சு சேர்த்துக்கலாம். 2 இன்ச்சு வரைக்கும் உங்களுக்கு துணி நிறைய உள்ளே விட சொன்னாங்கன்னா 2 இன்ச்சு வரைக்கும் எடுத்துக்கலாம். துணி வந்து கஸ்டமர் கொடுக்குறத பொறுத்து நம்ம கொஞ்சம் கூட்டிக்கிறது குறைச்சிக்கிறது உள்ள தையலுக்கு. இப்படி தான் பாடி சைஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். முதல்ல வந்து நம்ம வெட்ட போகிறது கை. இந்த ப்ளவுஸோட கையை அளந்து இதே போல் நம்ம துணியில் போட்டு வெட்டிடலாம். எப்பயுமே கையும் பின்பகுதியில் தான் அளக்கணும். ஒரு பக்கம் கையை அளந்தாலே போதும், ரெண்டுமே நமக்கு சரியாக வரும். இந்த ஜாயிண்ட்டை சரியாக வச்சுக்கோங்க. ஏன்னா அகலம் பார்க்கையில் நமக்கு இது சரியாக இருக்கா. ஷோல்டரையும் சரியாக வச்சுக்கிட்டு இந்த கையையும் சரியாக வச்சுக்கோங்க. இப்படி இழுத்துக்கிறோம். இப்போ கையோட உயரம் பார்க்குறோம் பாருங்கள். கையும் ஷோல்டரும் கையும் ஆம்கோலும் ஜாயிண்ட் வருது பாருங்கள். இந்த இடத்துல தான் வைக்கிறீங்க கையோட உயரம். கையோட உயரம் வந்து 6 வருது பாருங்கள். இந்த 6 வந்து கையோட உயரம். இதோட நம்ம மேலே ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு சேர்க்குறோம். கை ஆம்கோலோட வச்சு தப்போம் இல்லையா, அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்துக்கிறோம். கீழே வந்து நான் வந்து சாதா ப்ளவுஸ் தான் வெட்ட போகிறேன் அப்படிங்கிறப்ப நம்ம 1 இன்ச்சு விட்டுக்கலாம். ஹெம்மிங் பண்ணணும். 1 இன்ச்சிலேருந்து நீங்கள் 1.5 இன்ச்சு வரைக்குமே விட்டுக்கலாம். பாருங்கள், 6 ப்ளஸ் ஒரு மேலே ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு விடுறோம். அப்போ 7. கீழே ஒரு 1 இன்ச்சு ஹெம்மிங் பண்ணுறதுக்காக லேசாக பொடிசாக மடித்து ஹெம்மிங் பண்ணுறதுக்காக விடலாம். சிலர் பட்டையாக ஹெம்மிங் வேணும் அப்படின்னாங்கன்னா நீங்கள் 1.5 இன்ச்சாக விட்டுக்கலாம். அப்போ நம்ம இப்போ வந்து 6.5ஓட ஒரு 2 இன்ச்சு நான் கூட்டிக்கிறேன். 1/2 இன்ச்சு மேலே தையலுக்கும் ஒரு 1.5 இன்ச்சு கீழே வச்சு நம்ம மடித்து தைக்கிறதுக்கும் கூட்டியிருக்கேன். மொத்தமாக 6 ப்ளஸ் ஒரு 2 8.5 இன்ச்சு தையலுக்கு கூட்டியிருக்கோம். 6 ப்ளஸ் ஒரு 2 இன்ச்சு தையலுக்கு கூட்டியிருக்கோம். மொத்த அளவு வந்து 8.5. இப்போ கையோட அகலம் கண்டுபிடிக்கிறோம். கையோட அகலம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நல்லா அப்படி இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு பாருங்கள், இந்த இடத்துல கை வந்து எங்கே ஜாயிண்ட் ஆகுது மேலே தான் வச்சு நம்ம அகலம் எடுக்கணும். கொஞ்சம் இறக்குனீங்கன்னா கூட கையோட அகலம் குறைஞ்சிரும். நம்ம எப்படி உடம்புல கரெக்டாக இந்த இடத்துல வச்சோமோ அதே போல் தான் கைக்கு வைக்கணும். இங்கே வச்சு கொஞ்சம் அப்படி கிராஸாக கொண்டு வாங்க. இப்படி நேராக கொண்டு போகாதீங்க. அளவு கையோட அகலம் எடுக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் கிராஸாக கொண்டு போங்க. நல்லா இந்த அகலத்தை இழுத்துக்கலாம். பாருங்கள், 7 இன்ச்சு வருது பாருங்கள். கை ஜாயிண்ட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு கேப் விட்டு நீங்கள் இறக்கி வச்சுக்கலாம். இங்கே நேரடியாக இங்கே அளக்க தேவையில்லை. நீங்கள் இங்கே வச்சு லேசாக ஏற்றிருக்கு. 7 இன்ச்சு வருது. கையோட அகலம் 7. இப்போ தையலுக்கு நம்ம உடம்புல என்ன அளவு விடுவோம்? 1.5 விடணுமா, 1 இன்ச்சு விடணுமோ, 2 இன்ச்சு விடுறோமோ அதே அளவு தான் கைக்கும் விடணும். கை தான் வெட்டுவோங்கிறப்ப கையிலேயே நம்ம ஒரு 1.5 இன்ச்சு விடுவோம் அப்படின்னு சொல்லி மெஷர் பண்ணி விடுறோம்னா அதே அளவு தான் பாடி அகலத்துக்கு விடணும். இப்போ நான் வந்து 7 ப்ளஸ் ஒரு 1.5 இன்ச்சு நான் கூட்டுறேன். அப்போ தையலுக்கு 1.5 இன்ச்சு கூட்டியிருக்கோம். அப்போ கையோட அகலம் 7 ப்ளஸ் 1.5 8 வருது. இப்போ உயரமும் 8 தான், அகலமும் 8 தான். இந்த 2 அளவு மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டால் போதுமானது. அதை வச்சு நம்ம கையை வரைஞ்சோம். 1 மீட்ரு ஜாக்கெட் விட்டு வச்சுருக்கோம். அதை தான் இப்போ நம்ம 39 இன்ச்சு ஜாக்கெட்டுக்கு நம்ம வெட்ட போகிறோம். பாருங்கள், ஜாக்கெட்டோட கரைப்பகுதியை தான் நம்ம எவ்வளோ துணி இருக்குது அப்படின்றத அளப்போம். ஏன்னா இதுதான் வந்து இந்த கரைப்பகுதி தான் துணியோட உயரம். இப்போ 2 கரைப்பகுதி இருக்கும். 2 கரைப்பகுதியையும் ஒன்று மேலே ஒன்று போட்டுக்கோங்க. போட்டுட்டோன்னா அகலம் வந்து 2ஆக மடிஞ்சிடும். உயரம் நெட்டு வாக்கில் இருக்கும். இப்போ இந்த மடிப்பு பகுதி இருக்குது பாருங்கள். இந்த மடிப்பு பகுதி வெட்டுறவங்களை பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வெட்டையில் சரியாக வரும்.
இப்போ நம்ம கையை அளந்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த அளவில் நம்ம இப்போ கைக்கு மார்க் பண்ணிடலாம். கையோட அகலம் 7 இருந்தது, ப்ளஸ் ஒரு 1.5 இன்ச்சு தையலுக்கு சேர்த்தோம். கையோட உயரம் 6 இருந்தது, அதோட மேலே ஒரு 1/2 இன்ச்சு, கீழே ஒரு 1.5 இன்ச்சு மடித்து தைக்கிறது ஹெம்மிங் பண்ணுறதுக்கும் சேர்த்துருக்கோம். அப்போ கையோட உயரம் 6 ப்ளஸ் ஒரு 2 இன்ச்சு 8. கையோட அகலம் 7 ப்ளஸ் 1.5 8. இப்போ நம்ம இந்த மடிப்பு பகுதி இருக்குல்லையா, கீழ்ப்பகுதியில் கையை வெட்டிடலாம். நம்ம நிவி டெய்லர் மெத்தட் படி கை தான் வெட்டுவோம். இந்த மாதிரி ரெட்டையாக இருக்கதை 4ஆக மடிச்சுக்கிறோம். அப்போ தான் நமக்கு 2 கையும் கிடைக்கும். வலது கை இடது கை 2 கிடைச்சிடும். இப்போ மடித்த பகுதி 8 வருதான்னு பார்த்துக்கோங்க. இப்போ கையோட அகலம் 7 ப்ளஸ் 1.5 8. 8க்கு இங்கே பாருங்கள், 8 அளவுக்கு நம்ம இந்த மடிப்பு பகுதியை கொண்டு வந்து மடித்து போட்டாச்சு. இப்போ இது 2, இங்கே ஒரு 2 பீஸ், மொத்தம் 4 மடிப்பு 4ஆக நம்ம மடித்து போட்டிருக்கோம். அப்போ தான் வலது கை இடது கை 2 கிடைக்கும். அடுத்ததாக உயரம் எடுப்போம். உயரம் மொத்தமாக 8, அதாவது 6 ப்ளஸ் ஒரு 2 இன்ச்சு கூட்டணும். 2 இன்ச்சில் 8 குறிச்சிடலாம். மொத்தமாக தையலுக்கும் சேர்த்து நம்ம குறிச்சாச்சு. இப்போ பாக்ஸ் போட்டுடலாம். இப்போ கீழே மடித்து ஹெம்மிங் பண்ணுறதுக்கு நான் 1.5 இன்ச்சு விட்டுருக்கேன். 1 இன்ச்சு விட்டுக்கலாம். இல்லை கொஞ்சம் மடிக்கிறதுக்கு பெருசாக வேணும் அப்படின்னா நம்ம 1.5 இன்ச்சு விட்டுக்கலாம். இப்போ இந்த 1.5 இன்ச்சை நம்ம கீழே மார்க் பண்ணி கோடு போட்டுக்கலாம். ரொம்பவே எளிமையான முறை. இதே போல் நீங்களும் வெட்டி தச்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வரும். இப்போ இந்த மடிப்பு பகுதி இருக்குல்ல, இதுக்கு ஆப்போசிட்டில் நம்ம கையோட ஆம்கோலில் கையை வச்சு தைக்கிறதுக்கு ஒரு வளைவு போடணும். அதுக்கு 3 இன்ச்சு எடுத்துக்கிறோம். இந்த 3 இன்ச்சு எடுத்ததுலேருந்து நம்ம கையில் தையலுக்கு எவ்வளோ விட்டோமோ அதை எடுத்துக்கிறோம். நான் 1.5 இன்ச்சு தையலுக்குன்னு விட்டுருக்கோம் இல்லையா, அதை எடுத்துட்டு இதை ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். இப்படி இப்போ என்ன பண்ணுறோன்னா, கை இங்கே இந்த மடிப்பு பகுதியில் மேலே வந்துருங்க. ஒரு 1 இன்ச்சு எடுத்துக்கோங்க. கை ரொம்பவே எளிமையான முறை. இதே போல் வெட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கை தச்சு போடையில் ஒரு சுருக்கம் கூட வராது. இப்போ என்ன பண்ணுறோம், இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட் இருக்குது பாருங்கள், இது 2ஐயும் ஜாயின் பண்ணுறோம். அவ்வளோதான். இப்போ இது 2ஐயும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த கோடு எவ்வளோ இருக்கோ அதை சென்ட்ரு பண்ணுறோம். அதாவது சமமாக பாதியாக பிரிச்சுருவோம். இந்த கோடு எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். 6 இருக்குது, கோடு 6 இருக்குது. 6ல் பாதி 3.25 வரும். உங்களுக்கு நான் மடித்து கூட காமிக்கிறேன். 6ல் பாதி நமக்கு அளவு சரியாக நீங்கள் பிரிக்க தெரியுதுன்னா இந்த மாதிரி மடிக்கலாம் தேவையில்லை, டக்குன்னு குறிச்சிடலாம். தெரியாதவங்க பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 6ல் பாதி இப்படி மடிச்சிங்கன்னா இந்த 3.25 வருது. 3.25 குறிச்சாச்சு. இப்போ கோட்டுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச் எடுக்கிறோம், கோட்டுக்கு கீழே ஒரு 1/2 இன்ச் எடுக்க போகிறோம். இப்போ கோட்டுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சு குறிக்கிறோம், கோட்டுக்கு கீழ்ப்பகுதியில் ஒரு 1/2 இன்ச்சு. இப்போ மேலே ஒரு வளைவு போட போகிறோம். அந்த வளைவு எப்படி போட போகிறோம்னா, இந்த பாயிண்டில் இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு இங்கேருந்து இப்படி இங்கே கூடுதலாக இப்படி வரும். இங்கே போக போக குறைச்சி இந்த இடத்துல ஜாயின் பண்ணி விட்டுரும். இது கையோட பின்பக்க வளைவு. இப்போ முன்பக்க வளைவு நம்ம வரையணும். அந்த முன்பக்க வளைவு எப்படி வரையணும் அப்படின்னா, இந்த கீழே கோடு இருக்கு இல்லையா, சென்ட்ரு கோடு ஒன்று போட்டோம் இல்லையா, இந்த கோடில் இந்த பாயிண்ட்லேருந்து 1 இன்ச்சு உள்ளே எடுக்கணும். பாருங்கள், இந்த பாயிண்ட்லேருந்து 1 இன்ச்சு குறிச்சிக்கிறோம். அதே போல் இந்த பாயிண்ட்லேருந்து 1 இன்ச்சு குறிச்சிக்கிறோம். இப்போ என்ன பண்ணுறோம், இந்த கோட்டிலேருந்து இங்கே லேசாக அப்படி குறைச்சிக்கிட்டே இந்த இடத்துல 1/2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம், அதை இப்படியே குறைச்சோம். இந்த இடத்துல இந்த மாதிரி நீங்கள் வளைவு போட்டால் போதுமானது. பின்பக்கத்துக்கு தான் நம்ம மேலே ஏற்றி போடணும்.
இங்கே வந்து இந்த கோட்டிலேருந்து 1 இன்ச்சு எடுத்துக்கோங்க, 2 பக்கமும் 1 இன்ச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வளைவு போடுறப்ப இது உள் பக்கத்தில் நம்ம முன்பகுதிக்கு குடஞ்சி கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வரைகிறோம். இப்போ நம்ம கை வரைஞ்சாச்சு. ரொம்பவே எளிமையான முறையில் நம்ம கை வரைஞ்சிருக்கோம். இப்போ வந்து 2 கையும் சேர்ந்தாப்புல இருக்குது. நம்ம 2 கை சேர்ந்தாப்புல இந்த பின்பகுதி வளைவை வெட்டி எடுத்துடலாம். இப்போ நம்ம கை அகலம் எவ்வளவோ அதே அளவு தான் கீழே வச்சுருக்கோம். நம்ம தைக்கையில் வந்து இந்த வலது கை இடது கை மாறாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் இதே அளவே அகலத்தவே கீழே வச்சுக்கோங்க. கை தைக்கையில் நம்ம கை சுற்றளவு அளவுக்கு பிடிச்சி தைச்சிக்கலாம். இப்போ இது வந்து கீழே ஹெம்மிங் பண்ணுறதுக்கு, இது வந்து சைட் ஜாயின் பண்ணையில் கையை நம்ம கை அளவு தைக்கிறதுக்கு, இது வந்து இதுதான் ஷோல்டருக்கு சென்டராக கை வர்றது. இப்போ நம்ம 2 கையை மடித்து போட்டிருக்கோம் இல்லையா, இப்போ 2 கையை விரிக்கிறோம். விரித்தோம்னா ஒரு கை இது, ஒரு கை இந்த பக்கம் இருக்குது பாருங்கள், 2 துணியாக இருக்கும். இப்போ நம்ம இந்த சைடில் ஜாயிண்டாக இருக்கிறதா நம்ம வெட்ட வேணாம். இந்த மாதிரி நீங்கள் வெட்டாமல் அப்படியே வச்சுக்கிட்டு கீழே மடித்து தைச்சிட்டு வெட்டுறப்போ உங்களுக்கு வலது கை இடது கை மாறாமல் இருக்கும். நான் தைக்கையில் அதை டீட்டெயிலாக உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம விரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த உள் வளைவை வெட்டணும், முன்பக்கம் குடஞ்சி வெட்டுறதை. அப்போ தான் வந்து ஒரு பக்கம் பின்பக்க வளைவு, ஒரு பக்கம் முன்பக்க வளைவுமா 2 கையிலையும் நமக்கு கிடைக்கும். இப்போ முன்பக்கம் குடஞ்சி வெட்டுறப்ப இந்த கோடுலேருந்தே நம்ம வெட்டுறோம் பாருங்கள். கோடுலேருந்தே வெட்டிட்டு இதை இப்படி வெட்டுறோம். முன்பக்கத்துக்கு குடஞ்சி வெட்டியாச்சு. இது முன்பக்கம் அப்படின்ற அடையாளத்துக்காக இதை இங்கே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 2 கையை கட் பண்ணிட்டோம். நான் உங்களுக்கு விரிச்சு வச்சு காமிக்கிறேன். 2 கையிலையும் இது பின்பக்க வளைவு, இது முன்பக்க வளைவு, இந்த இது இப்படி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம நடுவில் கட் பண்ணாமல் வச்சுட்டு கீழே மடித்து தைச்சிட்டு இதை கட் பண்ணுறப்ப நம்மளுக்கு வலது கை இடது கை மாறாமல் வரும். அடுத்ததாக நம்ம பின்பக்கத்தை ஜாக்கெட்டில் அளந்து அதை எப்படி நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணுறதுன்னு பார்க்க, பின்பக்கம் வந்து நம்ம பாடி அகலத்தை பார்த்துடலாம். நான் வந்து இந்த பாடி அகலம் ஃபஸ்ட்டே நான் சொன்னேன் எப்படி அளக்கணும் அப்படின்னு. கழுத்து ஷேப் மாறாமல் வச்சுக்கோங்க, லேசாக இழுத்துக்கோங்க. இழுத்துக்கிட்டு இந்த கையும் ஆம்கோலும் ஜாயிண்ட் ஆகிற இடம் இருக்குது பாருங்கள், இங்கே தான் நம்ம டேப்பை வச்சு அளக்கணும். இதுதான் வந்து பாடி ஷேப் சரியாக இருக்கும் பாருங்கள். இது எவ்வளோ நீங்கள் இழுத்தாலும் கழுத்து ஷேப் மாறிடும். சரியான அளவில் கழுத்தை அப்படி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இழுத்து அளங்க. 19.5 வருது, 19.5. அப்போ வந்து இது 39 இன்ச்சு ப்ளவுஸு. அதனால் நம்ம வந்து பின்பக்க அகலம் பாடி அகலம் எவ்வளோ வைக்கணும் அப்படின்னா 19.5 பாதி 9.25 வருது. அதுதான் பின்பக்கத்தோட அகலம். பின்பக்கத்துக்கும் அதுதான், முன்பக்கத்துக்கும் அதுதான். நம்ம நிவி டெய்லர் மெத்தட் படி நம்ம பேக்கில் என்ன அகலம் வைக்கிறோமோ அதே தான் முன்பக்கத்துக்கு வைப்போம். இங்கே தச்சு போடையில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பாடி அகலம் நம்ம பார்த்தாச்சு. ப்ளஸ் ஒரு 1.5 இன்ச்சு தையலுக்கு சேர்த்துக்கலாம். 9.25 ப்ளஸ் ஒரு 1.5 உங்களுக்கு 11.25 வரும். இப்போ ப்ளவுஸோட பின்பக்க உயரம் பார்க்க போகிறோம். எப்பயுமே பின்பக்க உயரம் பார்க்கையில் நம்ம டாட் இருக்குது பாருங்கள், பின்பக்க டாட்டு வச்சுருக்கோம் பாருங்கள், அதை நேராக நல்லா இழுத்துக்கோங்க. கொஞ்சம் இழுத்து பார்க்கணும், ஏன்னா நம்ம ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸ் எப்போவுமே கொஞ்சம் ப்ளவுஸ் ஒரு தடவைக்கு 2 தடவை போட்டானே நமக்கு சுருக்கம் கொடுத்துரும். அதனால் நம்ம அளக்கையில் கொஞ்சம் உயரத்தெல்லாம் நல்லா இழுத்து விட்டு அளக்கணும். பாருங்கள் 13 இருக்குது. பின்பக்க உயரம் வந்து 13 ப்ளஸ் ஒரு 2 இன்ச்சு நம்ம தையலுக்கு சேர்க்குறோம். 1.5 இன்ச்சு கீழே மடித்து தைக்கிறதுக்கும் ஒரு 1/2 இன்ச்சு ஷோல்டரில் மடித்து தைக்கிறதுக்கும் நம்ம சேர்த்துக்கிறோம். நம்ம தையலுக்கு இந்த மாதிரி சேர்க்குறப்ப நீங்கள் வரையில ஓயாமல் நம்ம ஷோல்டர்லையும் கீழேயும் வரைஞ்சிக்கிட்டே இருந்தோம்னா துணி வேஸ்ட்டாக போயிடும். அதனால் நம்ம அளவு எடுக்கையிலையே ஒரு தையலுக்கானதை சேர்த்து நீங்கள் எடுக்கிறப்ப உங்களுக்கு அது வந்து வெட்டையிலையும் தச்சு போடுறப்பையும் நீட்டாக இருக்கும். இப்போ 2 இன்ச்சு கூட்டினோம்னா 13 ப்ளஸ் ஒரு 2 15.5.
பின்பக்க உயரம் 15.5, அகலம் வந்து 9.75 ப்ளஸ் ஒரு 1.5 இன்ச்சு 11.25. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடுத்ததாக நம்ம கழுத்து அகலம் எடுக்க போகிறோம். நான் வந்து உங்களுக்கு ப்ளவுஸை விரித்து போட்டுக்கிறேன். அதுக்கு மேலே வச்சு ஒவ்வொன்றா மார்க் பண்ணி எடுத்து நம்ம மார்க் பண்ணுவோம். இப்போ இந்த பக்கம் கை வெட்டணும் இல்லையா, அதனால் அதுக்கு அடுத்த பகுதியில் நம்ம இங்கே இப்படி கொண்டு வந்துடுறோம். இப்படி கொண்டு வந்துடுங்க. இப்படி கொண்டு வந்துட்டு இந்த மடிப்பு பகுதி வெட்டுறவங்களை பார்த்து வச்சுக்கணும். இங்கே பாருங்கள், இங்கே கரை இருக்கும். இந்த கை வெட்டின பகுதி இங்கே மேலே போயிடணும். நமக்கு வெட்டுறவங்களை பார்த்து கீழ்ப்பகுதி வலது பக்கம் கீழ்ப்பகுதி வர மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம பின்பக்கம் எடுக்க நமக்கு சரியாக இருக்கும். இப்போ பின்பக்க உயரம் குறிச்சிடலாம். 13 இருந்தது, அதோட தையலுக்கு ஒரு 2.5 இன்ச்சு சேர்த்துருக்கோம். 15.5. அகலம் வந்து 9.75 பாடி அகலம். நம்ம எப்பயுமே அகலமும் உயரமும் எடுத்து பாக்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வெட்டுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். 9.75னா இந்த இருக்குது. இது அதோட ஒரு 1.5 இன்ச்சு அப்படிங்கிறப்ப ஒரு 11.25 வருது. இந்த இடத்துல இருந்து உயரம் அதே போல் 15.5 இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். அகலம் 11.25 எடுத்ததுலேருந்து 15.5 செக் பண்ணி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதே போல் மேலே இப்போ கீழே அகலம் எடுத்துட்டோம், பாடி அகலம். இப்போ 9.75 ப்ளஸ் ஒரு 1.5 இன்ச்சு தையலுக்கு, அப்போ 11.25 இங்கே வருது. இப்போ நம்ம பாக்ஸ் போட்டுடலாம். இப்போ கீழே வந்து நம்ம 1.5 இன்ச்சு மடிக்கிறதுக்கு விட்ருக்கோம், அதை மார்க் பண்ணியாச்சு. அடுத்ததான் மேலே ஷோல்டரில் 1/2 இன்ச்சு நம்ம சேர்த்தே உயரத்தில் சேர்த்தே வச்சுட்டோம், அதனால் அதை மார்க் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ அடுத்தது நம்ம இந்த மடிப்பு பகுதி நம்மளை பார்த்துருக்கு இல்லையா, இங்கே வந்து கழுத்து அகலம் எடுக்க போகிறோம். அடுத்தது ஷோல்டர், அடுத்த ஆம்கோல், இந்த பின் கழுத்து இறக்கம். இப்போ அதெல்லாம் எப்படி ஒன்றொன்னா அளந்து மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு ப்ளவுஸில் கழுத்து அகலம் பார்க்குறதுக்கு நீங்கள் பின்கழுத்து முன்கழுத்தை விட பின்கழுத்தில் பார்த்தா எளிமையாக இருக்கும். இப்போ நம்ம கழுத்து அகலம் அளக்கிறதுக்கு பின்பகுதி கழுத்தை நம்ம சமமாக மடித்து வச்சுருக்கோம். பாருங்கள், முன்பக்கத்தை உள்ளே விட்டுருங்க, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு சரியாக அளக்க வராது. பின் கழுத்தை அழகாக ஷோல்டர் ரெண்டுமே சரியாக வச்சு ஷேப்பெல்லாம் சரியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கழுத்து அகலம் நம்மளோட மெத்தட் படி கழுத்து அகலத்தில் நம்ம தையலுக்கு கூட்டவோ குறைக்கவோ செய்ய மாட்டோம். என்ன அளவு அளக்கிறோமோ அதை அப்படியே வைப்போம். அப்போ நம்ம எப்படி அளப்போம் அப்படின்றதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன். அதாவது இங்கேருந்து நீங்கள் கழுத்து அகலம் அளக்க போகிறதில்ல, இந்த அகலம், இந்த இடைவெளி தான் கழுத்தோட அகலம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த வளைவு வருது பாருங்கள், இந்த வளைவு இங்கே இந்த இடத்த வச்சுக்கோங்க. இந்த டேர்னிங் வந்து எங்கே வருதோ அந்த இடத்துல நம்ம டேப் வச்சு இந்த அகலத்தை அளக்க போகிறோம். நம்ம இந்த இடத்துல இருந்து நேராக வச்சிங்க அப்படின்னா பாருங்கள், இந்த இடத்துல இருந்து இப்படி நேராக வச்சோம்னா இந்த அகலம் எவ்வளோ வருதுன்னு பார்த்தோம்னா ரொம்பவே கூட வரும் உங்களுக்கு. பாருங்கள், 3.5 வருது பாருங்கள். நம்ம தையலுக்கு இதில் கூட்ட போகிறதில்ல குறைக்க போகிறதில்ல. அப்படிங்கிறப்ப நம்ம மெத்தட் படி இந்த பாயிண்ட் வருது பாருங்கள், இந்த வளைவு பாயிண்ட்டு, இந்த இடத்துல தான் நம்ம டேப்பை வைக்க போகிறோம். இந்த இடத்துல டேப்பை வைக்கிறோம். இந்த இடத்துல வளைவு வரும், அதுக்கு நேராக வச்சிங்கன்னா 3 இன்ச்சு வரும். கழுத்தோட அகலம் 3 இன்ச்சு. நம்ம தையலுக்கு கூட்டலாம் குறைக்கலை, அதே அளவாக வச்சுக்கிறோம். அப்போ நம்ம தச்சு முடித்ததுக்கப்புறம் நிறைய பேர்த்துக்கு தையலுக்கு நம்ம கழுத்து பீஸ் வச்சு தைக்கிறதுக்கு ஷோல்டரில் தான் விடுவோம். அதே போல் ஆம்கோல் தைக்கிறது கை ஜாயின் பண்ணுறதுக்கு ஷோல்டரில் 1/2 இன்ச்சு விடுவோம், இதுலேயும் ஒரு 1/2 இன்ச்சு விடுவோம். அப்போ நம்ம தச்சு முடிக்கிறப்ப கழுத்தோட அகலம் வந்து கூட தான் வரும். நம்ம மெத்தட் படி அப்படி தான் நம்ம அளக்குறோம். ஏன்னா நம்ம நேராக இங்கே வச்சு அளக்கலை. உங்களுக்கு புரியணும் அப்படின்னு நிறைய பேர் இந்த டவுட் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அதனால தான் இந்த கழுத்து அளத்தை நான் டீட்டெயிலாக சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம இந்த இடத்த வச்சு நேராக அளந்தோம் அப்படின்னா உங்களுக்கு 3.5 வருது. நம்ம அங்கே அளக்கலை, இந்த பாயிண்ட்டுக்கு வந்துடுறோம்.
இந்த வளைவு பாயிண்ட்டுக்கு எந்த ஒரு சைஸ் ப்ளவுஸாக இருந்தாலும் நீங்கள் இந்த வளைவு பாயிண்டில் வச்சு நீங்கள் அளக்கிறப்ப என்ன அளவு வருதோ அதை அப்படியே வச்சுக்கலாம். தையலுக்கு நம்ம கம்மி பண்ணி வெட்டுவோம்லையே அந்த மாதிரிலாம் வெட்ட தேவையே இல்லை. வெட்டுறதை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. ஷோல்டரில் மட்டும் நம்ம தையலுக்கு கூட்டிக்கலாம். இப்போ கழுத்து அகலம் பார்த்துட்டோம். இப்போ கழுத்து அகலம் சிலர் வந்து கம்மியாக போடுவாங்க. அவங்களுக்கு அவங்க ப்ளவுஸில் 2.5 வரலாம். அப்போ தச்சு முடிக்கிறப்ப நமக்கு அதுவும் கூடுதலாக தான் வரும். இந்த மடிப்பு பகுதியிலேருந்து மேல் பகுதியில் வந்துடுங்க. மடிப்பு பகுதியிலேருந்து 3 இன்ச்சு எடுக்கிறோம். 3 இன்ச்சு குறிச்சிடுறோம். அடுத்ததாக ஷோல்டர். இப்போ இந்த ஷோல்டரை அளக்குறோம். என்ன அளவு வருதோ அதோட ஒரு 1 இன்ச்சை நம்ம கூட்ட போகிறோம். பாருங்கள், ஷோல்டர் வந்து இந்த கை ஜாயிண்ட் வரைக்கும் 2.25 இன்ச்சு வருது. 2.25 இன்ச்சு அப்படிங்கிறப்ப கழுத்து பகுதியில் ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கும் இங்கே ஆம்கோல் பகுதியில் ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கும் சேர்த்தோம்னா 1 இன்ச்சு கூடுதலாக சேர்க்கணும். 2.25 + 1 3.25. இப்போ இந்த கழுத்து அகல 3 குறிச்சதுக்கு அதுக்கு அடுத்ததான் நம்ம 3.25 ஷோல்டர். பாருங்கள், 3.25 குறிச்சாச்சு. அடுத்தது நம்ம ஆம்கோல் அளக்கலாம். இந்த இடத்துல ஆம்கோல் எடுக்க போகிறோம். அந்த நம்ம ஆம்கோலுக்குமே வந்து தையலுக்கு கூட்டி குறைக்க தேவையில்லை. ஏன்னா நம்ம வந்து தைக்கையில் பாருங்கள் என்ன அளவு வருதோ அதவே வச்சிடலாம். நம்ம தைக்கையில் நம்மளுக்கு வித்தியாசம் நல்லா தெரியும். இப்போ டேப்பை நேராக வச்சுக்கிட்டு இந்த ஜாயிண்ட் எங்கே வருதோ அதுக்கு நேராக நம்ம இந்த ஆம்கோல் கையை ஜாயின் பண்ணுற பாருங்க, அந்த இடத்துல ஸ்கேலை வச்சுருங்க. வச்சுட்டா நமக்கு எவ்வளோ அளவு வருதோ அதுதான் வந்து ஆம்கோல். 6 இன்ச்சு வருது. அப்போ ஆம்கோல் வந்து 6 இன்ச்சு. நம்ம தையலுக்கு கூடுதலாக கூட்டவோ குறைக்கவோ தேவையில்லை. ஆம்கோல் வந்து இந்த பக்கம் 6 வச்சுட்டோம் இல்லையா, அதே போல் இங்கேயும் இந்த ஷோல்டர் முடிகிற இடத்துல இந்த ஆம்கோலை குறிச்சிக்கோங்க. 6 இன்ச்சு. அடுத்ததாக கட்டம் போட்டுடலாம். இப்போ ஆம்கோல் கட்டம் போட்டாச்சு. அடுத்தது பின் கழுத்து இறக்கம் வைக்கணும். பின் கழுத்து இறக்கம் பாருங்கள். பின் கழுத்து இறக்கம் பார்க்குறோம். கழுத்தை அப்படி மடித்து வச்சுக்கிறோம். ஷோல்டர் சரியாக வச்சுக்கோங்க. இந்த இடத்த வச்சுக்கிட்டு நம்ம டேப் அப்படி வச்சுக்கிறோம். இந்த இடம் முடியுது இல்லையா, இந்த இடத்துல நம்ம டேப்பை நேராக வச்சுக்கோங்க. எந்த ஒரு அளவு பார்த்தாலும் எங்கே பார்க்குறோமோ அந்த சைடில் டேப்பை வச்சுட்டு ஆப்போசிட்டில் நீங்கள் ஸ்கேலை வைக்கல உங்களுக்கு என்ன அளவோ அது கிடச்சிடும். பாருங்கள், 8.5 பின் கழுத்து இறக்கம் 8.5. அதை இங்கே நம்ம குறிச்சிக்கலாம். பின் கழுத்து இறக்கம் 8.5. நம்ம ஆம்கோலுக்கும் சரி, கழுத்து இறக்கத்துக்கும் சரி, கழுத்து அகலத்துலையும் சரி, நம்ம தையலுக்குன்னு தனியாக விடுறது கிடையாது. நம்ம மெத்தட் படி ரொம்பவே எளிமையாக இருக்கும். அதே போல் பாடி அகலம் என்னவோ அதுதான் நம்ம இடுப்புலையும் விடுவோம். உங்களுக்கு தனித்தனியாக ஒரு அளவு இந்த அளவு அந்த அளவெல்லாம் கிடையாது. பாடி அகலம் உயரம் எடுத்துகிட்டு நீங்கள் பாக்ஸ் போட்டுட்டு கழுத்து அகலம் ஷோல்டர் ஆம்கோல். ஷோல்டரில் மட்டும்தான் தையலுக்கு நம்ம கழுத்து தைக்கிறதுக்கும் கை தைக்கிறதுக்கும் 1/2 இன்ச்சு மொத்தம் 1 இன்ச்சு கூட்டுறோம். மித்தபடி கழுத்து இறக்கத்துக்கோ கழுத்து அகலத்துக்கோ இந்த ஆம்கோலுக்கோ கூட்ட தேவையில்லை. நான் அதை வந்து உங்களுக்கு இப்போ நான் வரைஞ்சிட்டு சொல்கிறேன். கழுத்து அகலம் 3 வச்சோம் இல்லையா, அதே அளவு இங்கேயும் இருக்கணும். கீழேயும் வச்சுட்டு இங்கே திரும்ப 8.5 இந்த சைடு நோட் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு பாக்ஸ் போட்டுடலாம். இப்போ இங்கே ஆம்கோலுக்கு பின்பக்க ஆம்கோலுக்கு இந்த பாக்ஸ்லேருந்து பாயிண்ட்லேருந்து ஒரு 1.25 இன்ச்சு எடுத்துக்கலாம். 1.25 இன்ச்சு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த இடத்துல நம்ம தையலுக்கு பாடி அகலத்தில் ஒரு 1.5 இன்ச்சு நம்ம சைட் ஜாயின் பண்ணுறதுக்கு தையலுக்கு விட்டுருக்கோம். அதை மார்க் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம், இதிலேருந்து இந்த பாயிண்ட் குறிச்சிருக்கோம் பாருங்கள், இதை இப்படியே கொண்டு வந்து இங்கே ஜாயின் பண்ணி விட்ருங்க. இங்கே இப்படியே கொண்டு வாங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி இங்கே அவ்வளோதான். இப்போ ஆம்கோல் வளைவு நம்ம போட்டாச்சு.
அடுத்ததாக இப்போ எதனால் நம்ம தையலுக்குன்னு தனியாக இப்போ தைக்கிறோம், இப்போ ஆம்கோலுக்கு ஏற்றி வைக்க வேணாமான்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்படி கிடையாது. நம்ம மெத்தட் படி நம்ம ஷோல்டர் வந்து சேர்த்தே தான் நம்ம அளவு எடுத்துருக்கோம். ஷோல்டர் தையலுக்கும் சேர்த்து தான். அப்படிங்கிறப்ப நம்ம தைக்கிறப்ப ஷோல்டர் இப்படி தைச்சிருவோம். அப்போ இந்த ஆம்கோல் வந்து ஏறும். அதே போல் நீங்கள் இந்த ஆம்கோலை இப்படி கை வச்சு நம்ம தப்போம் இல்லையா, அப்போ வந்து இது இங்கே 1/2 இன்ச்சு ஏறினது இங்கேயும் நமக்கு அந்த இது வந்து தைக்கையில் 1/2 இன்ச்சு இறங்கும். இங்கே இருக்கும். நம்ம இங்கே வச்சு இப்படி தப்போம் கையை. அப்படிங்கிறப்ப 1/2 இன்ச்சு இங்கே ஷோல்டரில் தைச்சிருவோம். இங்கே கையில் வந்து அது சரியாயிடும். நம்ம தைக்கையில் இறங்கி வந்துடும். அதனால தான் நம்ம கைக்கு தனியாக அப்படின்னு கை வளைவுக்கு ஆம்கோலுக்கு அப்படின்னு நம்ம ஏற்றவோ இறக்கவோ தேவையில்லை. கழுத்து உங்களுக்கு அதே போல் தான். நம்ம கழுத்து வந்து இங்கே வரைஞ்சிட்டு இப்படி தப்போம். இப்படி தைக்கையில் 1/2 இன்ச்சு இறங்கும். இங்கே வந்து நம்ம ஷோல்டர் பிடிக்கையில் அந்த இறங்குனது நமக்கு சரியாக வந்துடும். அதனால தான் நம்ம வந்து நம்ம கழுத்து அகலத்துக்கோ கழுத்து இறக்கத்துக்கோ ஆம்கோல் இறக்கத்துக்கோ நம்ம கூடுதலாக அளவு விடுறது கிடையாது. இப்போ பின்பக்கம் நம்ம வரைஞ்சாச்சு. கழுத்து வளைவை வரைஞ்சிடலாம். கழுத்து வந்து நார்மலாக ஒரு 3/4 இன்ச்சு தான் வைக்க போகிறேன். இப்படியே இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பின்பக்கம் வரைஞ்சாச்சு. இப்போ தையலுக்கு அப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து சைட் ஜாயின் பண்ணுறதுக்கு, இது கீழே மடித்து தைக்கிறதுக்கு. அந்த அளவை மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பின்பக்கம் வெட்டிட்டோம். இப்போ முன்பக்கம் வந்து முன்பக்கத்துக்கும் இதே அகலம் தான். கழுத்து அகலம் இது தான். ஆம்கோல் இது தான். இந்த ஷோல்டரும் இது தான். முன்பக்க உயரமும் முன்கழுத்து இறக்கமும் மட்டும்தான் மாறும். அதை நம்ம அளவு ப்ளவுஸில் எப்படின்னு அளந்துக்கலாம். முன்பக்கம் நேராக வச்சுக்கோங்க. கிராஸ் கட்டிங்னாலும் சரி நேர் கட்டிங்னாலும் சரி இதே மெத்தடில் தான் நீங்கள் அளக்கணும். நேராக வச்சுக்கிட்டு இந்த மெயின் டாட் இருக்கு இல்லையா, இதை நல்லா கொஞ்சம் இழுத்துருங்க. இதை இழுக்காமல் நீங்கள் அளந்தீங்க அப்படின்னா முன்பக்கம் கண்டிப்பாக உங்களுக்கு பத்தாது. அளவு ப்ளவுஸில் எப்பயுமே கொஞ்சம் லேசாக இழுத்து தான் நம்ம அளக்குறோம். பாருங்கள், 11 இன்ச்சு வருது. முன்பக்க உயரம் 11 இன்ச்சு. இதோட தையலுக்கு கீழே பட்டி வச்சு தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சும் ஷோல்டருக்கு ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்துக்கிறோம். அப்போ வந்து முன்பக்க உயரம் 11 + ஒரு 1 இன்ச்சு சேர்த்தோன்னா 12 இன்ச்சு வைக்கணும். இப்போ முன்கழுத்து இறக்கம் இப்போ நம்ம பின்கழுத்தில் எப்படி இப்படி வச்சோம் அதே போல் தான் வைக்க போகிறோம். பாருங்கள், சரியாக வச்சுக்கோங்க. இந்த முடிகிற இடத்துல ஸ்கேல் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன அளவு வருதோ அதுதான் வந்து கழுத்து இறக்கம். பாருங்கள், 5.5 வருது. முன் கழுத்து இறக்கம் 5.5. இதுலேயும் நம்ம முன்கழுத்து இறக்கத்துக்கும் தையல் கூட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ இந்த 2 அளவுகளில் நம்ம எப்படி முன்பக்கத்தை வெட்டுறதுன்னு பார்க்கலாம். இந்த பின்பகுதியில் முன்பக்க உயரத்தை நம்ம குறிக்க போகிறோம். முன்பக்க உயரம் பின்பக்கம் வந்து முன்பக்க உயரம் 11 + ஒரு 1 இன்ச்சு 12. லேசாக நீங்கள் மார்க் பண்ணால் போதுமானது. அடுத்து மார்க் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு இப்படி மடிச்சிருக்கு. சரியாக மடிச்சுக்கோங்க, ஏற்றி இறக்கி இல்லாமல். ஏன்னா நம்ம முழுசும் வந்து நீங்கள் வரைய தேவையில்லை. ஏன்னா பின்பகுதியில் அப்படியே அந்த கோடு தச்சு போடுறப்ப முதுகு பக்கம் தெரியும் இங்கே. அதனால் இப்போ மடித்தாச்சு. இப்போ இங்கே பின்பக்கம் வெட்டினோம், இந்த பக்கம் கை வெட்டினோம். இது வந்து ஓப்பன் பகுதி வெட்டுறவங்களை பார்த்து வச்சுக்கிறோம். ஏன்னா முன்பக்கம் மேக்ஸிமம் வந்து நமக்கு ஓப்பன் வச்சு தான் தப்போம். இப்போ பாருங்கள், நம்ம முன்பக்க அளவு வந்து ரெடியாக பின்பக்கத்துலேயே குறித்து வச்சுட்டோம். குறித்து வச்சாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஆம்கோல் இருக்கு இல்லையா, நான் கிராஸ் கட்டிங் தான் போட போகிறேன். இங்கே வந்து கீழே இந்த அளவுக்கு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதே போல் இந்த 2 ஆம்கோல் பாயிண்ட் 2ம் இந்த கரைப்பகுதியில் வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. கொஞ்சம்
இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் போடுறப்ப கிராஸ் கட்டிங் வந்து ரொம்பவே சூப்பராக வரும். துணி இருக்குது, துணி பத்தலைங்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் குறுக்க போட்டுறாதீங்க. நான் அதெல்லாம் டீட்டெயிலாக உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ கிராஸ் கட்டிங் போட்டிருக்கோம். நான் வந்து அந்த கிராஸ் கட்டிங் நேர் கட்டிங் எப்படி ஏன் வெட்டுறோம், எப்படி வெட்டணும், எப்படி வெட்டக்கூடாது அப்படின்லாம் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதுலேயும் போய் பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஷோல்டரை முதல் வரைஞ்சிடலாம். ஆம்கோல் இதே அளவுக்கே வரைஞ்சிருங்க. ஆம்கோல் முன்பக்கம் வந்து லேசாக நம்ம உடஞ்சி கட் பண்ணணும். இப்போ முன் கழுத்து இறக்கம், நம்ம பின் கழுத்து இறக்கமாக இருக்குது. முன் கழுத்து இறக்கம் 5.5, அதை இங்கே வச்சு நம்ம இப்படி பிடிச்சிக்கலாம். இந்த 5.5லேருந்து இப்படி ஒரு கோடு போட்டுருங்க. அதுக்கப்புறமா இங்கே வரைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதையும் நேராக இந்த கோட்டோட ஜாயின் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ஆம்கோல் வரைஞ்சாச்சு, ஷோல்டர் சைட்லலாம் வரைஞ்சிட்டோம், கீழ்ப்பகுதியிலே வரைஞ்சிட்டோம். இப்போ நம்ம எடுத்துடலாம். பின்பகுதியை எடுத்தாச்சு. இப்போ முன்பக்கம் இங்கே இருக்குது. இதில் வந்து கழுத்து அகலம் நம்ம முன்கழுத்தாக வரையணும். அப்போ கழுத்து அகலம் 3 இன்ச்சு வச்சோம் இல்லையா, அதை குறிச்சிக்கலாம். குறிச்சிட்டு இந்த ஷோல்டர்லேருந்து கழுத்து அகலத்துலேருந்து ஒரு பாக்ஸ் போட்டுடலாம். அப்போ தான் நமக்கு வந்து கழுத்து எப்படி வேணும் அப்படிங்கிறத நம்ம வரைய முடியும். இப்போ கழுத்தும் நம்ம ஒரு 1/2 இன்ச்சு தான் வைக்க போகிறேன் இங்கேருந்து. ஏன்னா கழுத்து வந்து ரவுண்ட் ஷேப்பில் வேணும், ரொம்ப குறுகலாக வேண்டாம் அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் இந்த 1/2 இன்ச்சு எடுத்து இதை இப்படி வரைஞ்சிங்கனாலே ஷேப் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ முன்கழுத்து வரைஞ்சாச்சு. அடுத்ததாக நம்ம ஆம்கோல் நம்ம குடஞ்சி வரையணும். குடஞ்சி வரைகிறதுக்கு ஆம்கோல் பாக்ஸ் போட்டுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா பிகினர்ஸ்க்கு பாக்ஸ் போட்டால் தான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி போட்டுட்டு 1.25 இன்ச்சு வச்சுருப்போம் இல்லையா, அந்த பாருங்கள் பின்பகுதிக்கு 1.25 இன்ச்சு வச்சோம். ஒரு 1/2 இன்ச்சு கீழே இறக்கிட்டு இதோடு இப்படி வரைஞ்சி விட்டுறலாம். இந்த முன்பக்கம் இப்படி குடஞ்சி வெட்டினாலுமே இந்த இடத்துல லூஸ் விழுகிறவங்க லேசாக இப்படி கொண்டு வந்து இந்த வளைவு இந்த மாதிரியும் போடலாம். முன்பக்கம் லேசாக இந்த இடத்துல தூக்கும். என்னதான் கை நம்ம குடஞ்சி கட் பண்ணியிருந்தாலுமே உங்களுக்கு இந்த வளைவு போட்டிருந்தாலும் இந்த இடத்துல லேசாக தூக்குறவங்களுக்கு நீங்கள் பாருங்கள், இந்த கோடை விட கொஞ்சம் கூடுதலாக இந்த இடத்துல மட்டும் வளைச்சி விட்டு மேலே கொஞ்சம் தூரம் அதே அளவு வச்சு அதுக்கப்புறம் குறைச்சி இங்கே இந்த மாதிரி வளைவு போட்டுக்கலாம். இப்போ ஆம்கோல் வளைவு நம்ம வரைஞ்சாச்சு முன்பகுதிக்கு. அடுத்ததாக கீழே வந்துடுறோம். கீழே கண்டிப்பாக எல்லா அளவு ப்ளவுஸுக்குமே கிராஸ் கட்டிங் நேர் கட்டிங் எதுவாக இருந்தாலும் ஆம்கோல் பக்கம் 1 இன்ச் வைங்க. பாருங்கள், இந்த முடிகிற இடத்துலேருந்து உயரத்தில் 1 இன்ச் வைக்கிறோம். கழுத்து பகுதியில் 1.5 இன்ச் வைங்க. 1.5 இன்ச் வச்சுருக்கோம். இப்போ இதை அப்படியே வளைச்சி விட போகிறோம். இந்த வளைவு வந்து எப்படி போடுறது அப்படின்னா இந்த இடத்துல ஒரு 3 இன்ச்சு குறிச்சிக்கோங்க. அதே போல் இந்த இடத்துலையும், அதாவது ஆம்கோல் பக்கம் ஒரு 3 இன்ச்சு கீழே அகலத்தில், கழுத்து பக்கம் ஒரு 3 இன்ச்சு குறிச்சிட்டு இந்த பாயிண்ட்டோட சேர்த்து விட்டுரும். அப்போ உங்களுக்கு அந்த கப் ஷேப்புக்கான வளைவு அழகாக வந்துடும். இப்போ வெட்டையில் இது வளைச்சி அப்படியே இங்கே வரைஞ்சது அதே தான், இந்த மட்டும் வளைவாக போடுறோம். இந்த மாதிரி வெட்டுறப்ப உங்களுக்கு கப் ஷேப் வச்சு நீங்கள் தச்சு போடுறப்ப நமக்கு அழுத்தாமல் இந்த வளைவு அழகாக வந்துடும். இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். முன்பக்கம் வரைஞ்சாச்சு. முன்பக்க ஆம்கோலை தான் நம்ம வெட்டுறோம். வெட்டியாச்சு. அடுத்ததான் நம்ம பட்டி வெட்டணும். இப்போ பட்டி வந்து நம்ம பின்பக்கம் முன்பக்கம் வெட்டுனதை வச்சு தான் நம்ம பட்டி அளவெடுப்போம். நான் ஏற்கனவே உங்களுக்கு அதை டீட்டெயிலாக வேறு கலரில் நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன்.
உங்களுக்கு அந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே அந்த லிங்க்கையும் நான் கொடுக்குறேன், அதையும் போய் நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இது பின்பக்கம் போட்டிருக்கோம். இப்போ முன்பக்கத்தை கொண்டு வர்றோம் பாருங்கள். இது ஆம்கோலோடு வைக்கிறோம். இது கழுத்து பகுதியோடு வைக்கிறோம் பாருங்கள். ஆம்கோலை சரியாக வச்சுக்கணும். பின்பக்கம் ஆம்கோலும் முன்பக்கம் ஆம்கோலும் அப்படி சரியாக இந்த உயரத்தை சரியாக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த ஆம்கோல் பக்கம் சரியாக வச்சுருக்கோம். இங்கே முன்பக்கம் எந்த இதில் முடியுதுன்னு பார்த்துக்கோங்க. அந்த முடிகிற இடம் முன்பக்கம் பீஸ் முடியுது பாருங்கள், வளைவு. இந்த இடத்துல இருந்து நம்ம டேப்பை வைக்கிறோம் பாருங்கள். 4.5 இன்ச்சு வருது கீழே வரைக்கும், பின்பகுதி கீழே வரைக்கும் எவ்வளோ வருதுன்னு பார்க்குறோம். இதுதான் வந்து பட்டியோட உயரம். இந்த அளவு நீங்கள் சரியாக வச்சிங்கன்னா சரியாக வரும். ஏன்னா தையலுக்குன்னு தனியாக கூட்ட வேண்ட தேவையில்லை. இங்கே பின்பகுதியிலையும் தையலுக்கு விட்டுருக்கோம், 1.5 இன்ச்சு கீழே விட்டுருக்கோம். இப்போ நம்ம இதை அப்படியே அந்த 1.5 இன்ச்சை சேர்த்து தான் நம்ம பட்டிக்கு வைக்கிறோங்கிறப்ப நம்மளுக்கு தையலுக்குன்னு தனியாக தேவைப்படாது. 4.5 இன்ச்சு பட்டியோட உயரம். பட்டியோட உயரம் 4.5 இன்ச்சு. பட்டியில் வந்து கீழே கொஞ்சம் தப்போம், 1/2 இன்ச்சு தப்போம். இந்த சைடில் இங்கே மேலே வச்சு 1/2 இன்ச்சு தப்போம். மேலே 1/2 இன்ச்சு, மொத்தம் பட்டிக்கு மட்டும் 1 இன்ச்சு தையலில் போயிடும். அதுக்கப்புறமா இங்கே இந்த பட்டியை வச்சு தைக்கல இங்கே ஒரு 1/2 இன்ச்சு முன்பக்கத்தில் போகும். அப்போ மொத்தத்துக்கு 1.5 இன்ச்சு இதில் நம்மளுக்கு தையலுக்கு சரியாக போயிடும். அதனால் இதையும் நம்ம 1.5 இன்ச்சு மடிக்கிறப்ப உங்களுக்கு அளவு சரியாக இருக்கும், பட்டியோட அளவு. இப்போ பட்டி அகலம் எப்படி கணக்கு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டியோட அகலம் வந்து பாடி அகலம் என்ன அளவு வைக்கிறீங்களோ அதிலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு கழிச்சுக்கோங்க, உங்களுக்கு பட்டி சரியாக வரும். இப்போ நம்ம வந்து இதில் 11.25 வச்சோம் இல்லையா, இப்போ இது வந்து 9.25 ப்ளஸ் ஒரு 1.5 இன்ச்சு 11.25 வச்சோம் பாடி அகலம். தையலுக்கும் சேர்த்து வச்சதவே நீங்கள் எடுத்துக்கோங்க. அதிலேருந்து ஒரு 1.5 இன்ச்சை கழிச்சுக்கோங்க, போதுமானது. இப்போ நம்ம 9.25 தான் வந்து நம்மளுக்கு பட்டியோட அகலம். இப்போ பட்டியோட உயரம் 4.5, அகலம் வந்து 9.25. அந்த அளவில் எப்படி பட்டி வெட்டுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம எல்லா அளவுமே வந்து ஜாக்கெட்டில் அளந்து வச்சு அளவெடுத்தோம். ஆனால் அந்த பட்டியை வந்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் பின்பக்கம் முன்பக்கத்தை வச்சு அளக்கிறப்ப தச்சு போடுறப்ப சரியாக வரும். இதில் தான் அளக்கணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது. நம்ம நிவி டெய்லர் மெத்தட் படி நீங்கள் பின்பக்கம் முன்பக்கம் வெட்டிட்டீங்க அப்படின்னா அந்த மீதத்தை வச்சு நம்ம அளந்துக்கலாம். இப்போ மீதம் இருக்க துணியில் தான் நம்ம வந்து பட்டிக்கு வெட்டணும். 4 பட்டி வெட்டலாம் இதில். அதுக்கப்புறமா வந்து கழுத்து பீஸ், கிராஸ் பீஸ் வெட்டணும். இப்போ பாருங்க, இந்த மடிப்பு பகுதியை என்னைய பார்த்து வச்சுருக்கேன். இதை உயரமாகவும் இதை அகலமாகவும் வச்சுக்க போகிறேன். பட்டியோட உயரம் 4.5 குறிச்சாச்சு. அகலம் 9.25. ரெட்டை துணியாக இருக்குது, அப்போ 2 பட்டி கிடச்சிரும். 9.25. இங்கேயும் 4.5 செக் பண்ணிக்கோங்க. 2 பக்கமும் உயரத்தையும் குறிக்கணும், 2 பக்கம் அகலத்தையும் நம்ம குறிக்கணும். இப்போ பாக்ஸ் போட்டுருங்க. இப்போ 9.25 பாதி 9.25 பாதி என்ன வரும் அப்படின்னா 5க்கு ஒரு கோடு கம்மியாக வரும். மடித்து வேணாலும் பார்த்துக்கோங்க. 9.25 டேப்பை மடிச்சுக்கோங்க. பாருங்கள், 5க்கு ஒரு கோடு கம்மியாக வருது. இந்த அளவை குறிச்சிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல இருந்து இந்த பாக்ஸ்க்குள்ளே இதுதான் பட்டி, இதுக்குள்ளே ஒரு இன்ச்சு சென்டரில் குறிக்கிறோம். குறிச்சிட்டு இப்போ இந்த இடத்துல இருந்து இப்படி கொண்டு வந்துடுறீங்க. அதே போல் இந்த இடத்துல இருந்து இதில் கொண்டு வந்துடுறோம். இப்போ பட்டி இந்த வளைவு தான். இப்போ பட்டி இப்படி வெட்டி இப்படி வெட்ட போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் பட்டி வந்து 2 பக்கமும் ஒரே அளவு வர்ற மாதிரி வெட்டுறப்ப நம்ம வந்து கழுத்து பக்கம் முன்பக்கத்தில் கப் ஷேப்புக்கு கழுத்து பக்கத்தில் ஒரு 1.5 இன்ச்சு எடுத்தோம். ஆம்கோல் பக்கம் ஒரு 1 இன்ச்சு எடுத்து நம்ம ஒரு வளைவு போட்டோம் இல்லையா,
அந்த வளைவில் இதை வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணுறப்ப பட்டி ரொம்பவே அழகாக இருக்கும். இன்னொன்று பட்டி வலது பக்கம் இடது பக்கம்னு மாறாது, குழப்பாமல் நீங்கள் அழகாக எளிமையாக தைச்சிடலாம். இப்போ இதே போல் இன்னும் 2 பட்டி வெட்டிக்கலாம். பட்டி 4 பட்டி வெட்டியாச்சு. அடுத்ததாக நம்ம கொக்கி பீஸ் வளைய பீஸ் வைக்கணும் இல்லையா? இப்போ கரைப்பகுதியாக எடுத்தோன்னா நமக்கு மடிப்புக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் ஒரு 3 இன்ச்சு அகலத்தில் ஒரு பீஸும் 2 இன்ச்சு அகலத்தில் ஒரு பீஸும் வெட்ட போகிறேன். நேராக இருக்கிற உயரத்தில் வெட்டி எடுத்துருவோம். 3 இன்ச்சில் அப்படியே இன்னொன்று ஒரு இன்ச்சு கம்மி பண்ணி வெட்டிக்கலாம். ரெண்டு இன்ச்சு குறிக்கிறோம். இது கொக்கிக்கு ஒரு 2 இன்ச் எடுத்திங்கன்னா போதுமானது. கொக்கி வச்சு தைக்கிற பீஸுக்கு. வளையத்துக்கு கண்டிப்பாக 3 இன்ச்சு தேவை. இது எது ஓரத்தில் உங்களுக்கு மடிக்கிற மாதிரி, இப்போ கரைப்பகுதினால நமக்கு 1/2 இன்ச்சு கம்மி பண்ணியிருக்கோம். மடிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா கூடுதலாக ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து எடுங்க, உங்களுக்கு மடிக்க எளிமையாக இருக்கும். இப்போ மிச்சம் இருக்க துணியில் தான் கழுத்துக்கு கிராஸ் பீஸ் வெட்ட போகிறோம். இப்போ கிராஸ் பீஸுங்கிறப்ப இந்த பாருங்கள், இப்படி இழுத்து பார்க்கணும். இழுக்குது, இப்படி இழுத்தீங்கன்னா இழுக்காது பாருங்கள். இது நேர் பீஸு. அப்போ கிராஸ் பீஸுங்கிறது இப்படி வெட்டணும். நான் கிராஸ் பீஸுக்கும் ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் அதோட லிங்க்கும் கொடுக்குறேன், அதையும் போய் பாருங்கள். இப்போ ஒரு ஸ்கேல் அகலத்தில் எடுத்துருங்க, அப்போ தான் உங்களுக்கு தைக்க முடியும். அதே போல் இந்த பக்கமும் இப்போ ஜாக்கெட்டுக்கு தேவையான எல்லாமே வெட்டிட்டோம். பின்பகுதி எல்லாம் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். அடுத்து அது மேலேயே நம்ம முன்பகுதியை வைக்கிறோம். மடிச்சுக்கோங்க அப்படி. அடுத்ததாக நம்ம கை 2 கையும் இருக்குது, கை வச்சாச்சு. அடுத்தது பட்டி 4 பட்டி இருக்குது. நம்ம கனமாக இன்னும் துணி ஒன்று கொடுக்கணும். அது வேறு கலரில் நீங்கள் டார்க் கலராக பேண்ட்டு பிட்டு மாதிரி துணி வச்சுருந்தீங்கனாலும் அதில் வெட்டிக்கலாம். இல்லை வேறு கிளாத் எதுனாலும் டார்க் கலரை வச்சு கொடுத்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ 4 பட்டி நான் இதே கலரில் வெட்டிட்டேன். உள்ளே கொடுக்குறதுக்கு மட்டும் தைக்கையில் வெட்டிக்கலாம். அடுத்ததாக கொக்கி பீஸு வளைய பீஸ் 2 இருக்குது. அடுத்தது கழுத்துக்கு கிராஸ் பீஸ் வெட்டியாச்சு. இப்போ ஒரு ஜாக்கெட்டுக்கு தேவையான எல்லாமே நம்ம வெட்டிட்டோம். இப்போ நம்ம இதை மடித்து கட்டி வச்சிடலாம். இப்போ நம்ம அளவு ஜாக்கெட்டை வச்சு எப்படி அளவு எடுத்து நம்ம அப்பப்போக்கி நம்ம வெட்டுறது அப்படின்றத பார்த்தோம். ரொம்பவே எளிமையான முறை. தைக்கணும்னு ஆர்வம் உள்ளவங்க நம்ம நிவி டெய்லர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வீடியோவும் பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் கட் பண்ணி நீட்டாக அழகாக தைச்சிடலாம். போட்டு பாருங்கள். நம்ம மெத்தட் இதுக்கு தனியாக அளவு சேர்க்கணும், இடுப்பு தனியாக, கப்புக்கு தனியாக, அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. ரொம்பவே எளிமையான முறை. இது ரொம்பவே சூப்பராக பர்ஃபெக்டாக வரும். ப்ளவுஸ் போட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இதே போல் நீங்களும் வெட்டி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் இதை எப்படி தைக்கிறது அப்படின்னு உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் தைச்சி காமிக்கிறேன். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.